பசு பரிதாபமாக கத்திக்கொண்டிருந்தது. அதன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்கள் அதன் கண்களில் நீரை வரவழைத்து கொண்டிருந்தன. ஏனென்றால் 20 வருடங்களாக அந்த வீட்டில் அந்த பசு தெய்வமாக ஆராதிக்கப்பட்டு வந்தது. அது வந்த அன்று அதற்கு நடந்த உபச்சாரங்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மஞ்சள் பூசி மாலையிட்டு லக்ஷ்மீகரமாக அதை கொண்டாடின விதங்களும் அது கண்ணில் துளிர்த்து வந்தது. கன்று ஈந்த போதும் பால் கொடுத்து இந்த வீட்டில் எவ்வளவு மங்கள நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டிருக்கிறது என்பதை நினைத்த போது அதற்கு மனசு மகிழ்ந்தது. அதே நேரம் இனி அதெல்லாம் நமக்கு இல்லை. இதோ இந்த பசு வாங்கினவன் 20 வருடம் கழித்து நம்ம 2 வருடங்களாக பால் கறக்கலை அப்படிங்கிறதுனால நம்மளை அடிமாட்டுக்கு வித்துற போகிறானே அப்படிங்கிற துக்கம் அதன் தொண்டையில் துருத்தி கொண்டு வந்தது. அந்த பசுவை அடிமாட்டுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன வாசுவினுடைய மனைவி துக்கம் தாங்காமல் சாப்பிட பிடிக்காமல் அல்லாடி கொண்டிருப்பதை நோய்வாய்ப்பட்டிருந்த அவளுடைய வயதான மாமியார் பார்த்தா, என்னம்மா சாரு, என்ன நீ என்னமோ மனசில் வேதனையில் அல்லாடுற மாதிரி தெரியறது, என்ன கஷ்டம்னாலும் சொல்ல, இந்த கேள்வியால் ஒன்றும் தான் முடியாது, உடம்பு கைகாலெலாம் முடக்கித்தான் போட்டுருது, ஆனால் மனசுன்னு ஒன்று இருக்கே, நீ எங்கள் ஆட்டுக்கு வந்த புதுசுலேருந்து உன்னை என் பொண்ணான்னு தான் நினச்சிட்டுருக்கேன்டி தாயே, என்ன கஷ்டம், கத்தலேருந்து நம்ம அல்லாடின்னு கிடக்கிறியே, சாப்பிடக்கூட இல்லை போல இருக்கே என்றாள் மாமியார். ஒரு நாளும் அவள் மாமியாராகவே இருந்ததில்லை. சாருவுக்கு அம்மாவாக தான் இருந்திருக்கிறாள். இப்போ 2 வருஷங்களாக அவளுக்கு வந்த முடக்கி போட்ட இந்த பாரிச வாயுவினால் அவள் கட்டிலோடு கட்டிலாகி போனாள். அவளுக்கு உண்டான மாத்திரைகளையும் மருந்துகளையும் ஆகாரங்களையும் பார்த்து பார்த்து தன் தாயை பார்த்து கொண்டிருந்தாள் சாருவும் அவளுடைய பிள்ளையான வாசுவும். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது அந்த பசுமாடு ஜன்னல் வழியாக. அப்பொழுது ஒன்றுமில்லை, நம்முடைய லக்ஷ்மியை, அதான் பசுவின் பெயர், அடிமாட்டுக்கு கொடுப்பதாக அவர் சொல்கிறார். அதை தடுத்து கேட்டபோது அந்த மாட்டால் ஒரு பயனும் இல்லை, இனிமே ஏதோ கொஞ்சம் காசாவது வந்தால் வரட்டுமேனு தான் என்று சொல்கிறார். எனக்கு மனசு பொறுக்கலம்மா என்று சுவரில் திரும்பி நின்று கண்ணீர் சொரிந்தாள் சாரு. அவ்வளவுதானே, லக்ஷ்மி எல்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாம், நான் சொல்கிறாப்புல நீ செய், எனக்கு உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு உடனே ஃபோன் பண்ண ஆம்படியானுக்கு என்றாள். அச்சோ, உங்களுக்கு உடம்பு சீரியஸாக வேண்டாம், நீங்கள் எல்லாமே போக வேண்டாம், அந்த நினச்சி பார்த்தா கூட என் உடம்பெல்லாம் அதிர்ந்து போகிறது, அப்படிலாம் பேசாதீங்கம்மா என்றாள் ஷாரு. இல்லைடா, நான் சொல்கிறபடி செய். உடனே ஃபோன் எடுத்து, என்னங்க, நம்ம அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலைங்க, டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் வாங்க, சீரியஸாக இருக்குது என்று பொய்யாக உரைத்தாள் சாரு. பதறி எடுத்து கொண்டு ஓடி வந்த போது டாக்டர் அருகில் நின்று கொண்டிருந்தார். அவர் வாசுவிடம், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு என்னமோ முடக்கி போட்டுட்டு, இனிமேல் இந்த ஆகாரங்கள் எதுவும் ரொம்ப போகிறதுக்கு இல்லை, படுத்துட்டே இருக்கிறதுனால உடம்பெல்லாம் பூச்சி பிடிச்சி அடிக்கடி அதை சுத்தம் பண்ணி நர்ஸுகளை வச்சு தான் பார்த்துக்கணும் போல் இருக்குது, இந்த நிலையில் கருணக்கொலை பண்ணுறது தான் ஒரே வழி என்றார். பார் என்று ஒரு அறை விட்டான் மருத்துவரை. அறிவிற்கா, அவள் எங்கள் அம்மா, அவளைய கருணை கொலை பண்ண சொல்கிறீங்க, இதை சொல்ல தானே இந்த குடும்ப டாக்டராக நீங்கள் இருக்கீங்க, எத்தனை வருஷமாக எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்று பதறினான். வாசு, உனக்குன்னா ஒன்று, பசுமாட்டுக்குன்னா ஒன்றுடா என்றாள் அம்மா. என்னம்மா சொல்கிற நீ, நன்னா தடமாக தானே பேசுகிற, நன்னா தானே இருக்க, எப்பவும் போல தானே இருக்க, ஏன் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு நீ படுக்க தெம்பாக இருக்க வேண்டியது தானே, என்னம்மா அந்த டாக்டர் இப்படிதான் பேசுகிறார்? நான் தான் அவர் அப்படி பேச சொன்னேன். உன்னோட அம்மாவை கருணை கொலை பண்ணணும்னு உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அந்த பசுவும் ஒரு அம்மா தானேடா, அந்த பசு நம்ம வீட்டுக்கு வந்த போனால் அவனுக்கு எவ்வளோ ப்ரமோஷன்கள் வந்திருக்கு. அப்புறம் தானே அவங்க குழந்தை குட்டிகள் கல்யாணம் காட்சி நல்லது எல்லாம் நடந்துருச்சு. அது பால் கொடுக்கட்டா என்ன,
அது எதுக்கு அடிமாட்டுக்கு விற்கிறதுக்கு பார்க்குற நீ? என்னோட அம்மா விற்பியடா? அம்மா என்று கட்டி கொண்டான். அழாதடா செல்லம், பசுவாக இருந்தாலும் அதுவும் உஜூர் தான். நமக்காவது வாயை திறந்து இப்படியா அப்படின்னு கேட்க தெரியும். அங்கே பார், கண்ணீரின் கம்பளையுமா அது மா அம்மா என்று எவ்வளோ கேவலமாக கதறிகிறது பார்த்தாயா என்றான். ஓடிப்போய் லக்ஷ்மியின் காலடியில் விழுந்தான். தாயே, என்னை மன்னிச்சுடு, நான் உன்னை வைக்க மாட்டேன், நீ எப்போ எங்கள் ஆத்திலே இருக்கலாம் என்று சொன்னபோது அந்த முதியவள் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கியது.